வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் 11. முத்துலட்சுமி அம்மாள் இத்தகையதொரு மனவேதனையை இதற்கு முன் பல தடவைகள் வாழ்க்கையில் அனுபவித்திருந்தாள். எல்லையற்ற துயரமும் கஷ்டங்களும் அவளுக்கு புதிய அனுபவங்கள் இல்லை எனினும் அன்று இரவு அவள் உள்ளத்திலே குமுறி கொண்டிருந்த வேதனை அவளால் தாங்கக்கூடாததாக இருந்தது. 2 வாரங்களுக்கு முன்பு கல்கத்தா சென்றிருந்த கோபாலன் முந்தைய நாள் காலையில்தான் ஊருக்கு திரும்பி வந்திருந்தான். உத்தியோக விஷயமாக சங்கதிகளை நேரிலேயே அறிந்து வர சென்றிருந்த அவன் திரும்பி வந்த பொழுது சந்தோஷமான செய்தியை தான் கொண்டு வந்திருந்தான். கோபாலன் மீது அன்பும் அபிமானமும் கொண்டிருந்த குப்தா கம்பெனியின் முதலாளி மோகன்தாஸ் சோழிங்கபுரத்தில் தாம் ஆரம்பிக்கவிருக்கும் பென்சில் கம்பெனியில் கட்டிட வேலை பொறுப்பு முழுவதையும் அவன் கையில் கொடுத்திருந்தார். அன்று காலை முற்றத்து இளம் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்த அப்பளங்களை பொறுக்கி சேகரித்து கொண்டிருந்தாள் முத்துலட்சுமி அம்மாள். முற்றத்து குரட்டின் மீது வந்து உட்கார்ந்து கொண்ட கோபாலன், அம்மா, இனிமேல் நீ இந்த வேலையெல்லாம் கட்டோடு விட்டுவிட வேண்டும். தள்ளாத வயதில் இதுவரை உன்னை சிரமப்படுத்தி கொண்டது போதும் என்றான் கண்டிப்பாக. உன் மனதிற்கு இஷ்டமில்லாத இந்த வேலை எனக்கு மட்டும் எதற்கப்பா? விட்டு விடுகிறேன். சீக்கிரத்தில் வியாபாரத்தின் கொடுக்கல் வாங்கல்களை சரிபார்த்து கடையை மூட ஒரே 1 மாதம் மட்டும் எனக்கு அவகாசம் கொடு. பிறகு இந்த வேலைக்கு ஒரு ஸ்நானத்தை போட்டுவிட்டு சோழிங்கபுரத்திற்கு கிளம்பி விடுகிறேன் என்று சிரித்தாள் தாயார் எல்லையற்றதொரு ஆனந்தத்துடன். அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல்தான் எங்கள் வேலை துவங்க வேண்டும் என்றும் அதுவரை நான் இங்கே ஓய்வு எடுத்து கொள்ளலாம் என்றும் என் முதலாளி அனுமதி தந்திருக்கிறார். அதற்குள் உனது காரியங்களையும் முடித்து கொண்டு விடு, புறப்பட்டு விடுவோம் என்றான் பிள்ளை. சரியப்பா, உன் இஷ்டப்படியே தயாராகி விடுகிறேன் என்றால் தாயார் சந்தோஷத்துடன். அதுவரை கூடத்து பெஞ்சு மீது பத்திரிகை படித்து கொண்டிரு மௌனமாக உட்கார்ந்திருந்த கிழவர் சுவாமிநாத ஐயர் பத்திரிகையை மடித்து கீழே வைத்துவிட்டு பேரன் பக்கம் திரும்பினார். உன் தாயார் தள்ளாத வயதில் ஓய்வாக சௌக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நீ இன்னொரு காரியமும் செய்தாக வேண்டும், தெரியுமா என்றார் பரிகாசமாக. கிழவர் கூற வந்ததை ஊகித்து கொண்ட கோபாலன் தனக்குள்ளே புன்னகை செய்து கொண்டு சம்பாஷணியை வேறு தீக்கில் திருப்ப நினைத்து, அம்மா, இதற்குள் வெயில் எத்தனை கடுமையாக அடிக்க ஆரம்பித்து விட்டது பார்த்தாயா என்றான். ஆனால் அந்த பொல்லாத கிழவனார் அவனை லேசில் அத்துடன் விட்டுவிடவில்லை. ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டு விடு. குடும்பத்தையும் உன்னையும் கவனித்து கொள்ள வீட்டிற்கு ஒரு நாட்டு பெண் வந்தாலானால் உன் அம்மாவுக்கு பூர்ண ஓய்வு கிடைக்கும். வயதான காலத்தில் ஒரு கோவில் குளத்திற்கு சென்று கொஞ்சம் புண்ணியத்தை தேடிக்கொள்வாள். பேரன் பெண்ஜாதி கையினால் சமைத்ததை சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக பத்திரிகையை படித்து கொண்டு நானும் கடைசி காலத்தை ஆனந்தமாக கழிப்பேன் என்றார் பாதி பரிகாசமும் பாதி உண்மையும் கலந்த குரலில். ஆமாம் கோபு, தாத்தா சொல்கிறபடி உனக்கு ஒரு கல்யாணம் சீக்கிரம் நடந்துவிட்டால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் என்றாள் முத்துலட்சுமி அம்மாள். கோபாலன் முகத்திலே பொங்கி நின்ற பிரகாசம் கல்யாணம் என்ற வார்த்தையை கேட்டதும் சற்று குறைந்து விட்டதை போன்ற ஒரு பிரமை அவளுக்கு ஏற்பட்டது. அதற்கென்ன அவசரம்? இப்போ நாம் சோழிங்கபுரம் போய் சேர்ந்த பிறகு யோசிக்கலாம் என்று பதிலளித்த கோபாலன் அவ்விடத்தை விட்டு எழுந்து சென்றான். முத்துலட்சுமி அம்மாள் அன்று முழுவதும் பலவிதமான கோட்டைகள் கட்டுவதிலேயே பொழுதை செலவிட்டாள். சோழிங்கபுரத்திற்கு சென்ற பின்பு மைந்தனின் பிற்காலத்தை பற்றி என்ன விதமான முயற்சிகள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவளது உள்ளம் கணக்கிட்டு கொண்டிருந்தது. மறுநாள் காலை அவசரமாக வெளியே சென்ற கோபாலன் வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை. சாப்பிடக்கூட வராது இந்த பையன் எங்கே சென்றிருப்பான் என்று யோசனை செய்து கொண்டு கூடத்து தரை மீது உட்கார்ந்திருந்த முத்துலட்சுமி அம்மாள் வாயிற்கதவை யாரோ இடுக்கும் சப்தம் கேட்டு ஓடி சென்று திறந்தாள். என்ன கோபு, இவ்வளவு நாழியாகிவிட்டதே, சாப்பிட வர வேண்டும் என்கிற யோசனை கூட இல்லாமல் வெயிலில் என்று மேலே ஏதோ கேட்க வந்தவள் மைந்தனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவுடன் நெஞ்சு துணுக்கிட்டு நின்று விட்டாள். எல்லையற்றதொரு துயரம் அவனது முகத்திலே பிரதிபலித்து கொண்டிருந்தது. என்னப்பா கோபு, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று திடுகிட்டு வினவினாள். குதூகலமாக வெளியே சென்றது தன் மைந்தனுக்கு என்ன விபரீதம் நேர்ந்ததனால் இப்படி முகம் சோர்ந்து போய்விட்டான் என்ற கவலை
அவளது உள்ளத்தை கலக்கியது. ஒன்றுமில்லை அம்மா என்று விரக்தியாக பதிலளித்த கோபாலன் முற்றத்திற்கு சென்று கால்களை தண்ணீரில் கழுவிக்கொண்டான். பிறகு மேலே எதுவும் பேசாது கூடத்தாரைக்குள் சென்று பெஞ்சின் மீது துண்டை விரித்து கொண்டு படுத்துவிட்டான். மகனிடம் திடீரென்று ஏற்பட்டத மாறுதல் முத்துலட்சுமி அம்மாளின் மனதிலே பல்வேறு வேதனைகளை உண்டாக்கின. வெயிலிலே நடந்து சென்றதனால் உடம்புக்கு ஏதேனும் கோளாறு ஏற்பட்டு விட்டதா? வெளியே நண்பனை பார்க்க சென்ற இடத்தில் மனதிற்கு கஷ்டம் கொடுக்கும் சம்பவம் ஏதேனும் நடந்ததா? வரப்போகும் உத்தியோகத்திற்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டதா என பலவாறு தனக்குள்ளே எண்ணிய அயர்ந்து போன அவள் மெல்ல கூட தரைக்குள் வந்து, தாத்தா கூட வீட்டில் இல்லை கோபு, வெளியே போயிருக்கிறார். உனக்கு உடம்புக்கு என்னப்பா? என்னிடம் சொல்லு. என் மனதை என்னவோ செய்கிறது என்றால் அழுத்த குரலில். எனக்கு உடம்புக்கு ஒன்றுமில்லை அம்மா என்று பதிலளித்தான் கோபாலன். வெயிலில் வந்த களைப்பாக இருக்கும். நாழியாயிற்று, சாப்பிட வாப்பா என்றால் தாயார் விடாமல். அம்மா, என்னை தொந்தரவு செய்யாதே, எனக்கு இப்போது சாப்பாடு வேண்டாம் என்று பதிலளித்த கோபாலன் கண்களை இறுக்க மூடிக்கொண்டான். முத்துலட்சுமி அம்மாளுக்கு அதற்கு மேல் மைந்தனுடன் விவாதம் செய்ய மனம் ஒப்பவில்லை. அது என்ன இது என்ன என்று மேலே கிளறிக்கொண்டு பிறரை துன்புறுத்தும் சுபாவம் அவளிடம் கிடையாது. ஆகவே தனது ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டு மௌனமாக இருந்தாள். பகல் முழுவதும் பட்டினியாகவே இருந்த கோபாலன் அந்தி மயங்கும் சமயம் எங்கேயோ வெளியில் செல்ல வேண்டும் என்று தாயாரிடம் கூறிவிட்டு புறப்பட்டு சென்று விட்டான். அவன் வெளியே சென்ற பின்புதான் கிழவர் சுவாமிநாத ஐயர் அன்று வீட்டிற்கு திரும்பி வந்தார். எங்கே கோபு என்று விசாரித்த கிழவரிடம் முத்துலட்சுமி அம்மாள் அதிகம் ஒன்று கூறிவிடவில்லை. வெளியில் போயிருக்கிறான் என்று சுருக்கமாக பதிலளித்தாள். அன்றிரவு பெயருக்காக அவன் சாப்பிட உட்கார்ந்து வேண்டாவிற்பாக அவன் போஜனத்தை அவசரமாக முடித்துக் கொள்வதை முத்துலட்சுமி அம்மாள் கவனிக்க தவறவில்லை. முதல் நாள் முழுவதும் குதூகலத்தில் மூழ்கியிருந்த அவனுக்கு திடீரென்று இத்தகைய மனசோர்வு ஏற்பட்டதன் காரணம் என்ன என்று சிந்தித்து கொண்டே படுத்திருந்த அவளுக்கு இரவு தூக்கமே வரவில்லை. இரவு மணி என்ன ஆயிற்று என்று அவளால் நிச்சயிக்க முடியவில்லை. ஏனெனும் வெகு நேரம் ஆகியிருக்க வேண்டும் என்று மட்டும் அவளால் ஊகிக்க முடிந்தது. கூடத்து கயிற்றுக்கட்டிலின் மீது படுத்திருந்த கிழவர் கூட அன்று அதிகம் புரளாது அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். சஞ்சலத்திலே தவிக்கும் அவளது உள்ளத்தை போன்று கூடத்து அலமாரியில் இருந்த கடிகாரம் டிக் டிக் என்று ஒலித்து கொண்டிருந்ததை தவிர எங்கும் ஒரே நிசப்தம். அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டு அடிக்கொரு தடவை வாய்ப்புறத்து அறையில் இருந்த கடிதங்களை புரட்டும் சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. கோபாலன் இன்னும் தூங்கவில்லை. தூங்காது என்ன செய்கிறான்? காலையிலிருந்து அவனுக்கு என்ன வந்து விட்டது என்று தனக்குள்ளேயே எண்ணி குழம்பிய முத்துலட்சுமி அம்மாள் அதற்கு மேல் பேசாதிருக்க மனம் ஒப்பவில்லை. சந்தடி செய்யாது எழுந்து வாய்ப்புறத்து அறையின் பக்கம் சென்றாள். மேஜை மீது வைத்திருந்த ஹரிக்கன் விளக்கு வெளிச்சத்தில் தலையை குனிந்து கொண்டு அருகில் உட்கார்ந்திருந்த கோபாலன் தீவிரமாக சிந்தனையுடன் ஏதோ கடிதம் ஒன்றை வேகமாக எழுதி கொண்டிருந்தான். கோபு என்ற மெல்லிய குரலில் அவனை சிறிது திடுக்கிட செய்தது. என்னப்பா செய்கிற? தூங்காது என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே அறைக்குள் வந்து நின்றாள். ஒன்றுமில்லை அம்மா என்று கூறிய கோபாலன் அதுவரை எழுதி கொண்டிருந்த காகிதத்தை கையில் எடுத்து சுக்கலாக கிழித்து வெறுப்புடன் கீழே இருந்தான். கோபு, என்ன நடந்தது? ஏன் இப்படி இருக்கிறாய்? எனக்கு சொல்லக்கூடாதா என்று கெஞ்சாத குறையாக கேட்டாள் முத்துலட்சுமி அம்மாள். ஏதாவது இருந்தால் தானே சொல்வதற்கு அம்மா, நீ என்னத்திற்கு வீணாக மனக்கவலைப்படுகிறாய்? ஒன்றுமில்லை, என்னை வற்புறுத்தி ஒன்றும் கேட்காதே என்று கண்டிப்பாக பதிலளித்த கோபாலன் நிமிர்ந்து தாயாரை பார்த்தான். அவனது முகத்தை விளக்கு வெளிச்சத்தில் கவனித்த முத்துலட்சுமி அம்மாள் மீண்டும் ஒருமுறை திடுக்கிட்டு போனாள். எல்லையில்லாத சோகமும் துயரமும் துக்கமும் நிரம்பி நின்ற அந்த முகபாவத்தை கோபாலனிடம் இதற்கு முன்பு ஒரே ஒரு தடைதான் பார்த்திருக்கிறாள். அன்று பர்மாவில் தங்களுக்கு சொந்தமாயிருந்த சகல சௌபாக்கியங்களும் துறந்து கால்நடையாக தாய் நாட்டை அடைய வேண்டும் என்று அந்த துர்ப்பாக்கியம் நேர்ந்த பொழுது கூட கோபாலனின் நெஞ்சுரம் குறையவில்லை. வழியிலே ஏற்பட்ட பல இன்னல்களையும் தைரியத்துடன் சமாளித்து கொண்டு மற்றவர்களுக்கு தைரியம் கூறிக்கொண்டுதான் இருந்தான். நடுவழியில் தந்தை இறந்து போன பொழுது கூட அவன் மனம் தளர்ந்து விடவில்லை. துக்கப்படாதேமா, கடவுள் நம்மை கடுமையாக சோதிக்கிறார் என்று தாயை தேற்று கொண்டு வந்தான். தாய் நாட்டை அடைய சில மைல்கள் தூரத்திலே சமீபத்தில் வந்துவிட்ட ஆனந்தம் தாழாது நோயுற்றிருந்த அவன் அருமை சகோதரி பார்வதி தாய் நாட்டின் மண்ணை மிதிக்காது மரணமடைந்து விட்டாள்.
நோயுற்ற உடலை சுமந்து கொண்டு பொறுமையாக அவர்களுடன் நடந்து வந்து கொண்டிருந்த பார்வதி அடிக்கடி வழி நெடுகிலும், அண்ணா இறந்து போவதைக் கண்டு நான் பயப்படவில்லை. வழி நெடுக துயரத்தையும் மரணத்தையும் கண்டு என் மனம் கல்லாகிவிட்டது. ஆனால் தாய் நாட்டின் மண்ணின் மீது எனக்கு மரணம் சம்பவித்தால் சந்தோஷமாக இருக்கும். பிறந்ததிலிருந்து இதுவரை நான் தாய் நாட்டை கண்ணால் ஒரு தடவை கூட பார்த்தது கிடையாது. என்றாலும் எனக்கு என்னவோ அதன் மீது அத்தனை பாசம் அண்ணா என்று சொல்லி கொண்டிருந்தாள். தாய்க்கும் மற்றவர்களுக்கும் தைரியம் கூறி வந்த கோபாலன் சகோதரியின் ஈமக்கடன்கள் முடியும் வரை தனது துயரத்தை அடக்கி கொண்டிருந்தான். பிற தேசத்து மண்ணிலே அவளை மீளா நித்திரை புரியவிட்டு தாய் நாட்டை நோக்கி திரும்ப புறப்பட்ட அவன் முடிவில் துக்கம் தாளாது தலையை கையில் பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டான். உயிருக்கு உயிராக நேசித்த சகோதரி பார்வதியின் அந்த சிறு விருப்பம் கூட நிவர்த்தியாகாது. சதி செய்த விதியை எண்ணி தாங்கண்ணா துயரத்தில் ஆழ்ந்து விட்டான். அப்பா கோபு, மனம் தளராதே, எழுந்திரு என்று தன் துயரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு தேர்தல் கூறிய முத்துலட்சுமி அம்மாள் கோபாலன் முகத்திலே குடிக்கொண்டிருந்த அந்த எல்லையற்ற துயரத்தின் சாயலை மீண்டும் அன்றிரவு அவன் முகத்தில் கண்டாள். சொத்துக்களை இழந்து சுகங்களை துறந்து தந்தையை இழந்து அனாதியாகி நிற்கதியாக அந்த நிலையில் உள்ளத்திலே குமரி நின்ற அந்த துன்பத்தின் சிகரம் எத்தனை வருடங்களுக்கு பின்பு மீண்டும் எப்படி எதற்காக தோன்றியது? கோபாலின் மனதை அப்படி பலமாக வாட்டும் அந்த கஷ்டம் அத்தனை பயங்கரமானதா என எண்ணி திகிலடைந்த முத்துலட்சுமி அம்மாள் கூடத்து தரை மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள். பட்ட துயரமெல்லாம் ஒன்று பின் ஒன்றாக அவள் மனக்கண் முன் தோன்றி மறைந்தன. கஷ்டங்களுக்கு முடிவு வந்துவிட்டது. இனியாவது சுகமாக காலம் கடத்தலாம் என்று முதல் நாள் எண்ணி உள்ளம் பூரித்த அவளை கோபாலனின் விபரீதமான சோகம் தீராத மனவேதனையில் ஆழ்த்திவிட்டது. கடவுளே, மீண்டும் என்ன சோதனை இது என தனக்குள் பிரார்த்தித்த முத்துலட்சுமி அம்மாள் கண்களில் பொங்கிய கண்ணீரை மெல்ல துடைத்து கொண்டாள். அன்று இரவு போஜனத்திற்கு பின்பு எல்லோரும் மாடி முன்ஹாலில் உட்கார்ந்திருந்தனர். பிரமிப்பையும் ஆனந்தத்தையும் கொடுத்த அந்த மதிலாவலாஸ் திடீரென ஒரேடியாக சூன்யமாகிவிட்டது போன்று இதொரு பிரமையில் கிரிஜா மூழ்கியிருந்தாள். ஆதலால் அவளால் வழக்கம்போல் கலகலப்பாக யாருடனும் பேச முடியவில்லை. இன்று காலையில் மாநிறமாக ஒரு பையன் உன்னுடன் ஹாலில் பேசி கொண்டிருந்தானே, அவன்தான் அமெரிக்காவில் சந்தித்த அந்த சிநேகிதனா என்று கேட்டால் தர்மாம்பாள் ஈஸ்வரனிடம். ஆமாம் அம்மா, அவன்தான் என்றான் பிள்ளை ரத்தின சுருக்கமாக. ஆமாம், அவனுக்கு இங்கே என்ன வேலை? எதற்காக உன்னை இப்படி வந்து தூங்குகிறான் என்று எரிச்சலோடு கேட்டாள் தர்மாம்பாள். அப்புறமேற்கும் ஏழு ஸ்திரீ ஒருத்தியின் பிள்ளை தன் பிள்ளைக்கு சம்மதியாக சீமை படிப்பு படித்து பட்டம் வாங்குவதா? என்ன அநியாயம் என்று அவளது உள்ளம் ஆத்திரப்பட்டது. என்னை வந்து ஒன்றும் அவன் தூங்கிக் கொண்டு அலையவில்லை, என்னை பார்த்துவிட்டு போக வந்திருந்தான் என்று பிள்ளை சுட சுட பதிலளித்தான். எல்லோரும் முன்னிலையிலும் தாயார் தன் சிநேகிதனை பற்றி குறைவாக பேசியது அவனுக்கு பொறுக்க முடியாத அவமானமாக இருந்தது. மிதிலா விலாச கம்பெனியில் தனக்கு ஏதாவது ஒரு உத்தியோகம் கிடைக்குமோன்னு உன்னை பார்க்க வந்திருப்பான். எவன் காலிலே விழுந்து அந்தஸ்தை கூட யோசிக்காம படித்து விட்டால் மட்டும் போதுமா? அதற்கு தகுந்த உத்தியோகமும் வேண்டாமா? ஈஸ்வரன் நம்ம சிநேகிதனாச்சே, கட்டாயம் ஒரு உத்தியோகம் தன் கம்பெனிகளை வாங்கி தருவான் என்பது அவன் யோசனை போலிருக்கு. பையன் கெட்டிக்காரன் தான் என்று மூச்சு விடாது ஆத்திரத்துடன் பேசினாள் தர்மாம்பாள். கோபாலனை நேரிலே பார்க்க முன்பே அவன் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த அதிருப்தி பார்த்தவுடன் பன்மடங்காக பெருகி போயிருந்தது. என்னம்மா, நீ பாட்டிலே அர்த்தமில்லாமல் பேசிக்கொண்டு போகிறாய். அவன் என் சிநேகிதன் என்பது உண்மைதான். ஆனால் அவன் என்னிடம் அதற்காக அவன் எதையும் எதிர்பார்த்து கொண்டு வரவில்லை என்று கோபத்துடன் பதிலளித்தான் மகன். உத்தியோகம் வேண்டுமென்று யாசிக்கிறதில் கௌரதை வேறு பாராட்டுகிறானே, பேஷ். தானே வாய் திறந்து கேட்கக்கூடாது, எல்லாம் சிநேகிதனை பார்த்து செய்து வைக்கணும் என்ற அசட்டு யோசனை கூட இருக்காக்கும். இதற்கு தான் ஏழை குறும்பு என்பார்கள் என்று படப்படுத்தாள் தர்மாம்பாள். அதற்கு மேல் கேட்டு கொண்டிருக்க ஈஸ்வரனுக்கு பொறுமை இருக்கவில்லை. போருமா, விவரம் முழுவதும் சொல்கிறதற்குள் ஏன் இப்படி தவறாக பேசிக்கொண்டே போகிறாய்?
அவன் என்னிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு வேறு ஒரு கம்பெனியில் நல்ல உத்தியோகம் கிடைத்துவிட்டது. அதை சொல்லிவிட்டு போகவே இன்று காலை இங்கு வந்தான் என்று கூறி கோபத்துடன் அவ்விடத்தை விட்டு சென்றான். சிறிது நேரம் சென்றதும் ஈஸ்வரன் தனது அறையை நோக்கி சென்றவன் ஹாலில் தன்னந்தனியாக கிரிஜா மட்டும் சோஃபா ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அங்கே சென்றான். இன்று நான் என் தாயாரிடம் அத்தனை கோபத்துடன் பேசியது உனக்கு மிக்க ஆச்சரியத்தை கொடுத்ததல்லவா? எனக்கு ஓரிரு சமயங்களில் தாங்க முடியாத கோபம் வருவது சகஜம் என்று மெல்ல சிரித்த ஈஸ்வரன் அவள் எதிரில் உட்கார்ந்து கொண்டான். கிரிஜா அதற்கு ஒன்றும் பதில் சொல்லவில்லை. மௌனமாக அவனை திரும்பி பார்த்தாமல் புன்னகை புரிவதா வேண்டாமா என்று யோசிப்பவள் போல் காணப்பட்டாள். கோபாலனை பற்றி சற்றென்று பார்த்த அளவில் ஒருவரும் ஒன்று கூற முடியாது. பழக பழகத்தான் அவனுடைய குணம் புரியும். சுருக்கமான அவனுடைய பதில்களையும் அடக்கமான சிரிப்பையும் பார்த்தால் ரொம்ப கர்வம் பிடித்தவன் என்ற தவறான அபிப்பிராயத்தை தான் கொடுக்கும். ஆனால் 2 தினங்கள் நெருங்கி பழகினால் அவனை விட உயர்ந்த உத்தமமான மனிதன் உலகிலே இருக்கிறானா என்று சந்தேகம் ஏற்பட்டுவிடும். கோபாலன் ரொம்ப நல்ல பையன். அவன் குணத்தை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆச்சரியம்தான் ஏற்படுகிறது. இப்படியும் ஒரு பிறவி உலகில் இருக்கிறானே என்று என் மனம் அடிக்கடி வியப்படியும். என் நட்பிற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரியவன் கோபாலன். அதை அறியாது அம்மா தப்பாக பேசி கொண்டிருந்தால் எனக்கு கோபம் ஏற்படாமல் என்ன செய்யும் என்று கேட்டான் ஈஸ்வரன். அப்படியா என்று மெல்லிய குரலில் கேட்ட கிரிஜா இரத்தன கமலத்தின் மீது கிடந்த புத்தகத்தை எடுப்பவள் போல் கீழே குனிந்து கொண்டாள். அப்போது அவள் கண்களில் லேசாக நீர் கசிந்து நின்றது.